உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23 காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த உதய சூரியனுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. அண்ணனுக்கு நைட் அடிச்சது தெரியல போல இருக்குதே. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. எல்லாரையும் வெளியூர்ல இருந்து இங்க சென்னையில இருந்தீங்கன்னா ஊருக்கு போகணுமே ஓட்டு போடணுமே சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. நான் இந்த மனசு யாருக்கு நான் வரும்? அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். சிவாய சங்கரா சிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. நாமெல்லாம் மனுஷங்க கூட தான் வாழ்றோமா? திருந்துற மாதிரி ஐடியாவே இல்லையா? ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா. ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா. என்னங்க இது? பெரியார கொள்கை தலைவரா எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. தேங்காய் பொறுக்கிறாங்களா? ஓ, எல்லாரும் தேங்காய் உடைக்க போறாங்களா? அது கீழே குனிஞ்சோடனே உடைச்ச தேங்காய் அவங்களே பொறுக்கிட்டு போறாங்களோன்னு நினைச்சிட்டேன். என்ன பண்றாங்க? மண்சோறு சாப்பிடுறாங்க. வேற லெவலுங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வேண்டுதலை செலுத்திருக்காங்க. மொட்டை அடிச்சு முடி காணிக்கை கொடுத்துருக்காங்க. விஜய் அண்ணாக்காக இது எங்களோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. நல்ல முறையா தீர்ப்பு வரணும். யூஎஸ் சர்டிஃபிகேட் அது நல்ல முறையா தீர்ப்பு வரணும். அதனால நாங்க இது பண்ணிருக்கோண்ணா. தளபதிக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணா போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோண்ணா. கடவுள், இவங்கெல்லாம் ரசிகர்கள் கிடையாது. கட்சியில நமக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதை வச்சு இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதை வச்சு கொஞ்சம் ஆட்டைய போடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். ஒரு நார்மலான ரசிகன் இப்படி பண்ணவே மாட்டான். தருதல I don't care. ஆனா ஒண்ணு, நாளைக்கு அவார்ட் வாங்கிட்டு நான் இங்க வருவேன். அவன் வெறும் வருத்தம் மட்டும்தான் படுவான், படம் ரிலீஸ் ஆகலையே அப்படின்ட்டு. நீங்க யாரும் தொடக்கூடாது. பாய்முறை நம்மாலு தேவராஜ் ஐபிஎஸ் போட்டோ வச்ச மாதிரி பக்கத்துல போலீஸ் ரவி ஐபிஎஸ் போட்டோ வரும். கான்பிடன்ஸ் அண்ணனுக்கு. பரவாயில்லையா, இங்க படிச்சவங்கள பெருசு பெருசாதான் சாதிச்சிருக்கிறாங்க. சீமான் வளையாபதி உண்மை பேச்சாளர் சீமான். நாம் கதை கட்சி ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் 2009. இந்த மாதிரி சாதிச்சுட்டு போட்டோ வைக்கிறதுலாம் யூசுவல். போட்டோ வச்சுட்டு சாதிக்கிறது தான் டிஃபரெண்ட். ஏதாவது வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரெண்டா இருக்கணும். என்னடா இது? சிரிக்காத அறிவு கட்ட முட்டாள். இவங்க மத்தியில அவன் போட்டோ வைக்கலாமா? என்ன சாமி கையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க? உங்க தளபதியோட பையன் முதல்ல இப்படி பண்ணிக்குவாரா? அவங்க அப்பா தானே நிக்கிறாரு. அவர் இப்படி பண்ணுவாரா? ஸோ சாமி, வீட்டுக்கு போனதான் தெரியும் அவங்க அப்பா அம்மா, இந்த பையனோட அப்பா அம்மா என்னென்ன சொல்லியிருப்பாங்களோ. ஏன்டா மானத்தை வாங்குற, இப்படிலாம் இருந்தா எவளா உனக்கு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு. கேக் வெட்டுறாங்க, அது ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் பண்ணுறது தான். அது என்ன, இந்த இதுக்கு விசிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறீங்க. ஆனால் கடைசி வரை ஒரு உறுதியோடு இருக்கிறீங்க. கொள்கை தலைவராக எடுத்திருக்கிறவங்களோட வரலாறை நாங்கள் படிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருக்கிறீங்கப்பா. வேற காமிக்கிறாங்க. இதெல்லாம் பெரியார் பார்த்துருந்தாருன்னா, ஏன்டா இதுக்கு போய் என் போட்டோவை வச்சு என்னை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற பாரு.
ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி, சரி, சரி. Correct தான். என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்றது.